அவசியம் இல்லை. அதிதேவதை, பிரத்யதி தேவதை அதுக்கும் செய்யலாம். நாம் இஷ்ட தெய்வங்களை பூஜிக்கிறோம் இல்லையா, அதனாலையும் பலன் உண்டு. அதனால தான் ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார், வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவினார். அந்த 9 கிரகங்களும் ஒன்றுமே செய்யாதுன்ட்டார். அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு முடிச்சிட்டார். அதனால் நம்ம இஷ்ட தெய்வங்களை பூஜிக்கிறதுனாலையும் நம்ம நல்ல பலன்களை அடையலாம். அதுக்கு தான் குலதெய்வ பூஜையும் செய்யணும்னு சொல்லுவாள். நம்ம குலதெய்வங்களை பூஜிக்கும் பொழுது நமக்கு தொல்லை தரக்கூடிய நேரம் வரும்பொழுது அந்த தொல்லைகள் நம்மளை அணுகாது. நல்ல நேரம் வரும்பொழுது நல்லது அதிகமாக நடக்கும், கெடுதலான விஷயங்கள் விலகி போகும். அதனால தான் எப்பயும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கிராம தெய்வத்தையும் பூஜிக்கணும். இப்போ நமக்கு தொல்லை வந்ததுக்கப்புறம் பரிகாரம் தேடி போகிறத விட தொல்லைகள் வராமல் இருக்கிறதுக்காக வழிபாடுகள் செய்கிறது உத்தமம்னு சொல்லுவோம். எப்பயுமே ஆன்டிபயோட்டிக்னு எடுத்துப்பான், அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் சில தடுப்பூசிகள் எடுத்துப்பான், பிரச்சனை வராமல் இருக்கணுன்றதுக்காக. அதனால் நம்மளை பலப்படுத்திக்கவும் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் 2 விதத்துக்கும் பூஜைகளோ பரிகாரங்களோ அவசியம். ஒன்று நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று நாம் பலமாக இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாள். அதனால் நமக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் உடனே சூரிய தசை நடக்கிறது சூரியனுக்கான பரிகாரம்னு போக வேண்டாம், சந்திர தசை நடக்கிறது சந்திரனுக்கான பரிகாரம் போக வேண்டாம். இன்னொன்று பிரச்சனைகளுக்கான மூல காரணம் எதுவோ அதுக்கு பரிகாரம் பண்ணாலும் நல்லது. சனி நன்னால சிறைவாச பயம்னா உடனே நம்ம ஆஞ்சநேயரை பூஜித்தா போறணும். காராகிரக விமோசரா ஸ்ருங்கலா பந்த மோசகா சாகரோ தாரகா ராமதூதா அப்படின்னு ஆஞ்சநேயரை பூஜித்தாலே போகிறோம். அதேமாதிரி சத்ரு பயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு விரோதிகளால் தொல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப சுலபம், முருகப்பெருமானை பூஜித்தால் போகிறோம். வேல் இருக்க வினை இல்லைன்னு சொல்லுவாள். அதே மாதிரி ஒரு காரியத்தை நம்மளால் சாதிக்கவே முடியலன்னு நினைக்கிறோம், அப்போ ஆஞ்சநேயரை பூஜித்தாலும் அந்த பலன் கிடைக்கும். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவைக்கும். அதை நம்ம பேசுகிறதெல்லாம் விரோதமாக போயிடுது, நம்மளால் நல்லா பேச முடியல, நண்பர்களும் விரோதி ஆகிடுறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞானானந்த மயந்தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் அந்த அயகிரிவர் சுவாமியை பூஜித்தால் அவர் வாக்கில் நின்று நல்ல விஷயமா பேசுவார்னு சொல்கிறார். இதே சத்ரு பயம் இருக்குது, மரண பயம் இருக்குன்னா அதிபீஷண கடுபாஷண ஏமக்கிங்கர படலை, அதான் தமிழ்னு சொன்னார். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஊற்றின்னு நாதன் நாமம் நமசிவாயவே பஞ்சாட்சரத்தை சொன்னால் நமக்கு கிடச்சிடணுமா. குடும்பத்தில் அமைதியே இல்லை அப்போனா உடனே அந்த அமைதி இல்லாத சூழ்நிலையை செவ்வாய் கொடுத்தாருன்னு செவ்வாய்க்கு போய் அர்ச்சனை பண்ண வேண்டாம். குலந்தரும் செல்வம் தந்திரும்னா பெற்ற தாயின ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம சூரியன் சரியில்லை சந்திரன் சரியில்லை செவ்வாய் சரியில்லைன்னு அந்தந்த கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதை விட அந்தந்த கிரகங்களுக்கு பதிலாக ஒன்று அதிதேவதை பிரதி தேவதைகளுக்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் நேரடியாக நாம் அந்த பிரச்சனைக்குரிய எந்த தெய்வத்தை பூஜித்தால் அந்த பிரச்சனை விலகுமோ அந்த தெய்வத்தை பூஜித்தால் கட்டாயம் விலகும். ஆனால் உபாசகர்களாக இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் பூஜிக்கிறவாளுக்கு எதை பற்றியும் சிந்தனை கிடையாது. அவள் அந்த தெய்வமே அவளுக்கு வழி நடத்தும். அதான் சொன்னான், பக்தியில் கூட அதான் 2 சொன்னான், இந்த பூனைக்குட்டி மார்க்கம் குரங்கு குட்டி மார்க்கம். குரங்கு குட்டி எப்பயுமே அவள் அம்மாவை பிடிச்சிக்கிட்டே தான் போகணும், விட்டுட்டா கீழே விழுந்துடும், மரத்துக்கு மரம் தாவும் போகுது. ஆனால் பூனைக்குட்டிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த பூனைக்குட்டியை தாய் பூனை தானே எடுத்துகிட்டு போகும். ஒரே தெய்வத்தை பூஜித்து சரணடைகிறவாளுக்கு எந்த பிரச்சனையுமே இந்த விஷயத்தில் கிடையாது. அதனால் இந்த கிரகம் நீச்சம் அந்த கிரகம் நீச்சம் நீச்ச கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு பயப்பட வேண்டாம். அட்டம சனி அதேமாதிரி ஜென்ம குருன்னு சொல்லி அந்த குருவுக்கு சனிக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு சிரமப்பட வேண்டும். நிலையிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே மகர ராசியினருக்கு இப்பொழுது வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாங்குவது, அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பது, வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்வது, சொந்த தொழில் துவங்குவது போன்ற அனைத்தும் இப்பொழுது நடைபெறும். இனி வரவிருக்கும் சில பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதற்காக நீங்கள் பயந்து விட வேண்டாம். ராகு கேது பெயர்ச்சி சுமாராக தான் இருக்குது. 9லிருந்து 10க்கு குரு வருது, அதுவும் 10ல் குரு பதவியை பறிக்கும், அதுவும் அவ்வளோ நல்லா இல்லை. டிசம்பர் மாதம் சனி பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியில் 7.5 சனி ஆரம்பம். ஆக இந்த 3 பெயர்ச்சிகளுமே மகர ராசிக்கு சிறப்பித்து சொல்லும்படி இல்லை. ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி 3மே மகரத்துக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வலுவாக இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. இந்த பெயர்ச்சிகளுடைய பங்கு 25% தான். மீதமுள்ள 75 விழுக்காடு 75% நீங்கள் பிறந்த பொழுது அந்த நேரத்தை கொண்டு கணிக்கப்பட்ட ஜாதகம் இருக்கிறதே, அதன்படி உங்களுக்கு 75% நடைபெறும். ஜனனகால ஜாதகம் நன்றாக இருந்தால் நீங்கள் வெகு சிறப்பான நிலையிலே இருப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை.
ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் 3 தரம் 7.5 சனி வரும். 7.5 சனிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் 3 முறை சந்திக்கிறான். அதனால் எல்லாரும் ஒன்றும் ஆயிடலை, எல்லாரும் இருந்துட்டு தான் இருக்கோம். சனி பயிற்சிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஊரை விட்டா ஓட முடியும், எங்கேயும் போக போகல, இங்கே தான் இருக்கும். நம்ம அப்படி இடம் மாறினா மட்டும் சனி விட்டுருவா போகிறது நம்மளை, எங்கே போனாலும் அது அதே மாதிரி தான் இருக்கும். எனவே உங்களுக்கு இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது, அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கின்றன, அதிக நன்மைகள் நடைபெறும் என்பதால் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்பராசியினர். மனதிலே ஏதாவது தேவையில்லாத யோசனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அவர் ஏன் அன்றைக்கி அப்படி பேசினார், இவர் ஏன் அன்றைக்கி இந்த மாதிரிலாம் சொன்னார், அவங்க ஏன் என்னை இந்த மாதிரி இது பண்ணாங்க, இவங்க என்ன இப்படி நினச்சிருப்பாங்களோ, அவங்க அப்படி நினச்சிருப்பாங்களோ, இந்த மாதிரியான ஹேஷ்யங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உங்களது கற்பனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு உங்களது மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன் பால் செலுத்தி தியானத்திலே ஈடுபடுங்கள். தியானம் தியானம் தியானம், எப்போதும் கடவுளுடைய நினைவாகவே இருக்க வேண்டும். இறைவனின் சிந்தனையோடு நீங்கள் இருங்கள். உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். கடமை தவற வேண்டாம். சந்திராஷ்டமம்னாக்க அன்றைக்கி ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எதை செய்தாலும் கவனமாக செய்யுங்கள். ரிஸ்க் எடுக்கக்கூடிய எந்த விஷயமும் செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அது எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. பண விஷயத்திலோ அல்லது வேறு ஃபிசிக்கலாவோ எதிலுமே ரிஸ்க் இல்லாதபடி நடக்கணும் அன்றைக்கி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்று சந்திராஷ்டம நாள், இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். மீனராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருப்பதால் எப்பேற்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு மனோ வலிமை உங்களிடம் இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். இன்றைய தினம் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் அதையெல்லாம் கண்டு கவலைப்படாமல் வெற்றி என்னும் ஒரே குறிக்கோளை மனதிலே வைத்து கொண்டு உங்களது இலக்கு என்னவோ அதை அடையாமல் விடுவதில்லை என்னும் வைராக்கியத்தோடு நீங்கள் செயலாற்றுவீர்கள். உங்களது துணிவும் உங்களது மன உறுதியும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை பெற்றுத்தரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை என்னும் குரலுக்கிணங்க ஊக்கம் தளராத உங்களுடைய மிக வலிமையான மனபலத்தை கண்டு இறைவனே ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு நன்மையை செய்து விடுவார். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமான கிரகங்கள் குருவும் சந்திரனும் எதிரே 7ஆம் இடத்திலே நேர் எதிரிலே அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறும். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவர். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கை இப்பொழுது முடிவு செய்யப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை யார் என்பதை நீங்கள் முதலாக பார்க்கக்கூடிய நேரம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. தொழிலிலே ஏற்பட்ட தடைகளெல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும். ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகளெல்லாம் சிறிது சிறிதாக சரியாகி கொண்டே வரும். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நடக்க போகுது. மிகப்பெரிய நல்ல நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மிக விரைவிலேயே நீங்கள் உன்னதமான நிலைக்கு வரப்போகிறீர்கள். இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி பல்ல கடிச்சு நைஸாக ஓட்டிடுங்க. இந்த மே மாதத்தை தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிரகங்களெல்லாம் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு பிரதோஷம், திங்கட்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வருவது ஒரு சிறப்பு. ஏன்னா பொதுவாகவே திங்கட்கிழமைங்கிறது சிவ வழிபாட்டுக்குரிய நாள். பிரதோஷங்கிறது மாலை நேரத்தில் சிவ பூஜை செய்ய வேண்டிய நாள். நாளைக்கு திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வருவது ஒரு சிறப்பு. நாளைய தினம் சுப முகூர்த்த நாள், 2வது சிறப்பு. இன்னைக்கு முகூர்த்த நாள், நாளைக்கு முகூர்த்த நாள். நாளைய தினம் காலை 6:15 முதல் 7:30 வரை 6:15 to 7:30 AM முகூர்த்த நேரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.